பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனமாகும். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பாடிய இந்த பாட்டு இன்னைக்கு புரட்சி தமிழர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக விட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூடாரமே காலி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சும்மா பட்டிமன்றம் போட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கலங்காத ஒரு திடகாத்திரமான ஒரு வைர நெஞ்சத்தோட திரு எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எத்தனை பேர் போனாலும் போட்டுங்க, ஆனால் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படாத கொள்கை ஒன்றே தனது குறிக்கோளாக கொண்ட கோடான கோடி தொண்டர்கள் அதிமுகவில் தாங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அதிமுகவை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அதிமுக ஒரு ஆலமரம், அது ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து வரும் அப்படின்னு தனது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறாரு. அதிமுக இப்ப கடந்த தேர்தலில் 47 இடங்கள்ல வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 1,25,00,000 மேற்பட்ட ஓட்டுகளையும் வாங்கியது. இன்னொன்று சொல்ல போனா தமிழகத்திலே அதிக லீடிங்ல ஜெயிச்சவர் திரு எடப்பாடியார் அவர்கள் தான். இப்படி பல சிறப்புகளை பெற்ற போதிலும் சில பேர் போறாங்க. அப்படி போறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உண்மையான அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு, தோல்விக்கான காரணத்தை ஆராயிறாரு. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த நிர்வாகிகளை வரவழைச்சி தோல்விக்கான காரணங்களை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, சமூக வலைதளங்கள் மூலியமாக தான் தாவேக ஆட்சிக்கு வந்தது, நம்ம கிட்ட ஐடி விங் இந்த மாதிரி இதில் போதிய ஆட்கள் இல்லை, அதனால இனி அதில் திறமையான ஆட்களை நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறவர், அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலானாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலானாலும் சரி, சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, அதிமுக தான் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு எழுச்சியை, ஒரு நம்பிக்கையை தனது தொண்டர்களுக்கு கொடுக்கிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள். ஒரு மனித பிறவிங்கிறது சாதாரணமானதுங்களா? இந்த பிரபஞ்சம் ஒரு போட்டி வைக்கிது. என்ன போட்டி? கோடிக்கணக்கான உயிர் அணுக்கள் மனிதன் தோன்றத்துக்கு முன்னாடி அங்கேயே முட்டி மோதி அதில் சிதைஞ்சு கிதைஞ்சி அந்த பல போராட்டங்களை சந்திச்சு அதில் ஜெயிச்சு வரக்கூடியதுதான் ஒரு மனிதனாக உருவாகிறோம். ஆக அங்கேயே போராட்டங்களை சந்திச்சு தான் ஒரு மனிதன் உருவாகிறாங்க. அப்படிப்பட்ட மனிதன் இங்கே நிகழக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்தோ அல்லது அதை கண்டு அஞ்சோ நடுங்கக்கூடாது. எதையுமே கெத்தா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மனித இயல்பு, ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெம்பான ஒரு விஷயம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, திரு எடப்பாடி அவர்களுக்காக தான் இந்த ஒரு வார்த்தை சொல்ல வரேன். 8 கோடி மக்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்க. 1.5 கோடிக்கு மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர்லையுமே பிரபஞ்சம் ஒரு பரீட்சை வைக்குது. அந்த பரீட்சையில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்குது. அவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு பரீட்சை வைக்கிறாரு, அதை ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யார்? புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் யார்? ஆக இப்படி யார் 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 அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். கடைசி வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காக்கிறதுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்தை எப்பயுமே ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர் யார்? இன்னொன்று, 1.5 கோடி தொண்டர்களை கட்டி காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி, ஒரு எழுச்சியை ஊட்டி, ஒரு உற்சாகத்தை ஊட்டி, அவங்கள சோர்வடையாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் எங்க தலைவர்கள், இதுதான் எங்க கட்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோடான கோடி தொண்டர்களை காக்கக்கூடிய அரணா இருக்கிறவர் யார்? எல்லாத்துக்கும் மேல தமிழகத்துல மீண்டும் ஒரு முதலமைச்சரா உட்கார தகுதி படைத்தவர் யார் அப்படின்னு அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்த அந்த ஒரே நபர் புரட்சி தமிழர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒருத்தர் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் ஆகலன்னா இன்னைக்கு அண்ணா திமுகவில் கூறு போட்டு வித்திருப்பாங்க. இது நம்ம கட்சி, இது நம்ம புரட்சி தலைவர் கொண்டு வந்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா மீட்டெடுத்த கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற கட்சி அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஆனா என்ன பண்றது, இல்லாம போச்சு. இப்படி எல்லாம் போன மாதிரி இவரும் போயிருந்தா இன்னைக்கு அண்ணா திமுக இருந்த இடம்லாம் போயிருக்கும். ஆக நேற்றும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு திறமையான, ஒரு ஆற்றல் மிகுந்த, ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சி தலைவர் சொல்றாரு பாருங்க, நல்லவராக இருந்தாலும் மட்டும் போதாது, வல்லவராக இருக்க வேண்டும் என்று. அந்த மாதிரி வல்லமை தன்மையோட கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியார் அவர்கள் தமது தொண்டர்களை புதிய பாதைக்கு, எழுச்சி பாதைக்கு, வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல அனைவரையும் தயார்படுத்தி வருகிறார். எனவே அவரது கரத்தை வலுப்படுத்துவோம், அவருக்கு துணை நிற்போம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்.